நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில எல்லா உரிமையும் இழந்தவனாய் காணப்பட்டான், ஒரு அடிமையாக காணப்பட்டான். யாருக்கு அடைக்கலம் கொடுக்கப்படும்? அடிமைக்கும் அகதைக்கும் மாத்திரம்தான் அடைக்கலம் கொடுக்கப்படும். அப்படி இருக்க அவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்வான அடைக்கலத்தை தருவார். நம்ம வாழ்க்கையில அடிமைத்தனத்துக்குள் எப்பொழுது கடந்து போனாலும், கஷ்டமான சூழ்நிலைகள் எப்பொழுது கடந்து போனாலும், நம்ம ஆண்டவருக்கு கூப்பிடுகிற வழியில உயர்வான அடைக்கலத்தை தருவார். இன்று நீ அமர்ந்து உட்கார்ந்து யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை கஷ்டங்கள் உண்டாயிருந்தது, நஷ்டங்கள் உண்டாயிருந்தது, அவமானம் உண்டாயிருந்தது, துக்கம் உண்டாயிருந்தது. அத்தனை முறையும் ஆண்டவர் உன்னை அழகாக மேன்மையான உயர்வான அடைக்கலத்திலேயே வைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்ல முடியும். நான் நிச்சயம் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில எனக்கு உண்டாயிருந்த கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றிலும் என்னை உயர்வான அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டா, அந்நாட்களிலே நான் ஆண்டவருக்கு கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டார், என்னை உயர்வான ஸ்தானத்துல வைத்தார். எனக்கு இதுல ரொம்ப அழகானது என்ன தெரியுமா? இந்த உரிமையை இழந்து, சொல் உரிமையை இழந்து, கேட்கிற உரிமையை இழந்து, அவன் எவைகளும் செய்வதற்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு அடிமை சொல்லுகிற வார்த்தையை அந்த பார்வோன் ராஜா கேட்கத்தக்கவனா ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. யோசேப்பு எத்தனை முறை சிறையில இருந்து ஆண்டவருக்கு கூப்பிட்டு இருப்பான். ஆண்டவரே, நான் பொய்யா சொன்னேன், நான் தப்பா பண்ணேன், நான் நல்லதுக்கு தானே வந்தேன், என் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாதானே நான் வந்தேன், வந்த இடத்துல எனக்கு உண்டாயிருந்த விபத்தை பார்க்க ஆண்டவரே, என்னுடைய பெற்றோர்களை விட்டு தூரமா இருக்கிறேன், என் சகோதரர்களை விட்டு நான் தூரமா இருக்கிறேன், என் வேலையில எனக்கு அவமானம் உண்டாயிருந்தது, நான் செய்யாத தவறை என் மேல போட்டார்கள் ஆண்டவரே, நான் நன்மை செய்தும் அவர்கள் எனக்கு நன்மை செய்வதற்கு மறந்து விட்டார்கள் ஆண்டவரே என்று எத்தனை நாட்கள் அந்த சிறையில இருந்து அந்த யாக்கோபின் தேவனை நோக்கி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த ஆண்டவரை நோக்கி எத்தனை முறை இந்த யோசேப்பு கூப்பிட்டு இருப்பான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். இந்த ராஜாவுக்கு, பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர். அவனை கலங்கம் பண்ண பண்ணுகிறார் ஆண்டவர். கடைசி அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பதற்கு யோசேப்பை வரை வைக்கிறார் இந்த ராஜா. இந்த யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்த உடனேதான் அங்க ராஜா பிளாட் ஆகிறாரு. இவன் எழுப்பி நிற்கிறான். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, சில குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ என்னுடைய சேனைகளாகி கர்த்தருடைய தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாரும் இருந்து போனாங்க, நாங்க நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில மேன்மை என்று சொல்லத்தக்க வேண்டாம், அவன் ஆண்டுடைய நாமம் மட்டுமே இருந்திருக்க வேண்டும். ஆகையால் அவன் ஆண்டுடைய நாமத்தை மேன்மை பாராட்டினபடினால ராஜாவுக்கு விளக்கம் கொடுக்கிறான். பாருங்க, எடுத்த ஒரு வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 38ல இருந்து வாசிங்க. 41வது அதிகாரம் 38. அப்பொழுது பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரர்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போன்று வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேற ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருந்து உன் வார்த்தையின்படியாகவே என் ஜனமும் என் ராஜ்யமும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு மேன்மையான ஸ்தானத்தை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அகதைக்கு, ஒரு அடிமைக்கு யாக்கோபின் ஸ்தானம் உயர்வான அடைக்கலம் என்று சொல்லப்படுகிற அந்த அடைக்கலத்தை தந்தார். எனக்கு அந்த பிள்ளையே, உயர்வான அடைக்கலம் சொன்னா நீ சொன்னா ஜனங்கள் கேட்பார். உயர்வான அடைக்கலம் சொன்னா நீ சொன்னால் நடக்கும். உயர்வான அடைக்கலம்னா நீ கை வைக்கிற எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாயிருக்கும். அந்த உயர்வான அடைக்கலத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த யோசேப்பை போன்று தனித்திருந்து துக்க நாட்களிலே, கஷ்ட நாட்களிலே, விபத்து நாட்களிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் நான் கூப்பிட வேண்டும். உயர்வான அடைக்கலத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். இரண்டாவது சம்பவத்தை வேத புத்தகத்துல 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா, எனக்கு பிடித்தமான இன்னொரு சிறு குழந்தை, நல்ல ஒரு சிறுமி. இவளும் ஒரு பெரிய வசதி படைத்தவள் என்று கிடையாது. அவள்கிட்டையும் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவன் எந்த வீட்டில் போயிருந்தாலும் அந்த வீடும் பெருமைக்கு ஏற்பான ஒன்றுமே அங்கே கிடையாது. அவன் 100க்கு அதிபதியாகத்தான் இருந்தான் தவிர அவனிடம் இருந்த வியாதி வெளியே சொல்ல முடியாத அவமானத்துக்கு ஏற்பான ஒரு வியாதியா இருந்தது. வாசிகள் 2வது வாக்கியம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க. சீரியாவிலிருந்து நண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆச்சாரியை பார்த்து என் ஆண்டவன்
என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போனால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். பாருங்க, ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமையில இருக்கிறவா. நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரியை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம சாப்பிடும்போது சுட சுட சாப்பிடும்போது அவங்களுக்கு சுட சுட சாப்பிட கொடுக்க மாட்டோம். பழைய சோறை கொடுப்போம். நம்முடைய மேஜையில அவளை அமர வைக்க மாட்டோம். நம்ம எதெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. மிச்சம் மீதியை தான் நம்ம கொடுப்போம். நம்ம நல்ல உடைய போட்டோம்னா அந்த பிள்ளை அவ்வளவு நல்ல உடைய போடாது. எவைகளெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அந்த வேலைக்காரி கொடுப்போம். அப்போ இந்த ஒரு சிறுமி அடிமைத்தனத்துல சிறைபிடிக்கப்பட்ட இந்த நாமனுடைய இல்லத்துல வேலை செய்த இந்த வேலைக்காரி எவ்வளவு தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட இவள் எத்தனை முறை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்தது அப்படினால இந்த சிறுமிக்கு நிச்சயமாக வானத்தின் பூமியின் சமுத்திரத்தின் இருட்டுகளை உண்டாக்கின அவருடைய முப்பிதாக்களின் தேவன் நிச்சயமாக இவளுக்கு தந்திருக்க வேண்டும். பெற்றோர்களை இழந்து சிறு வயதுல எவ்வளவு கஷ்டத்தோடு அந்த சிறுமி அழுதிருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும், ஆண்டவனுக்கு கூப்பிட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிறுமிக்கு ஆண்டவர் தருகிற ஒரு உயர்வான ஸ்தானத்தை பாருங்க. இவன் சொல்ல எஜமாட்டி கேட்க. நம்ம வீட்டுல புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்க மாட்டா. சொன்னார்ல, மனைவி சொன்னா புருஷன் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு. பிள்ளைகள் சொன்னா பெற்றோர்கள் கேட்காது, பெற்றோர்கள் சொன்னா பிள்ளைகள் கேட்காது. வயசாகி போச்சு. 1942 இருக்கிறாங்க. அந்த காலத்துக்காக இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே என்று நம்ம சொல்லிடுவோம். ஆனா ஒரு வேலைக்காரி சொல்ல எஜமாட்டி கேட்கிறார். மறுபேச்சு பேசல. இந்த எஜமாட்டி கேட்பது மாத்திரம் கிடையாது, தன்னுடைய எஜமானாகிய புருஷனிடம் போய் சொல்றா. அவன் அங்கே நின்று விடல. வேதபுத்தகத்தை நீ கீழே வாசித்து வந்தீங்கன்னா அவன் போய் இந்த நாமான் போய் தன்னுடைய ராஜாவிடம் அதிபதியிடம் போய் இந்த வேலைக்காரி சிறுமி சொன்னதை போய் அங்க சொல்லுகிறார். இந்த உயர்வான ஸ்தானம் சொன்னா நம்ம சும்மா மேன்மையான இடத்துல இருந்தா மாத்திரம் போதாது. நம்ம சொன்னால் நடக்கணும். நம்ம சொன்னா ஜனங்கள் கேட்கணும். நம்ம சொல்ற காரியம் வெற்றியா மாறணும். அதான் உயர்வான ஒரு ஸ்தானம், உயர்வான ஒரு அடைக்கலம். அப்படி இருக்க இந்த சிறுமியுடைய சத்தத்தை அந்த நாமான் கேட்டான், அந்த எஜமாட்டி கேட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அந்த உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வாக்கியம். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த வேலைக்காரி பெண் இப்படி சொன்னார் என்று சொல்லி தன்னுடைய ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால், அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன அடிமை பெண்ணு சொன்ன வார்த்தைக்கு எப்படியெல்லாம் அங்கு வளர்ச்சி இருக்கிறது, எவ்வளவு மரியாதை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது செயல்பட்டு வருகிறது என்று பாருங்க. தன்னுடைய எஜமாட்டியிடம் சொன்னா எஜமாட்டி தன்னுடைய புருஷனிடம் சொல்ல, புருஷன் தன்னுடைய ராஜாவிடம் சொல்ல, ராஜா இன்னொரு தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜாவுக்கு உத்தரவு போடுகிற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. எனக்கு ஆபத்து நாட்களில நீங்களும் நானும் ஆண்டவனுக்கு கூப்பிடுகிற வேளையில உயர்வான அடைக்கலத்தில் ஆண்டவனை வைக்கிறார். நம்ம சொல்ல ஜனங்கள் கேட்கும்படியாக நம்மை கீழே பார்க்காதபடி மேன்மையான ஸ்தானத்தை வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது. எனக்கு இன்னொரு சம்பவத்தை நான் தானியேலின் புத்தகத்தில் பார்த்தேன். நம்ம எல்லாரும் அடிக்கடி இதை நம்ம வாசிக்கிற ஒரு பகுதி தான். அவ்வப்போது ஆகாரத்தை குறித்து பேசுகிற வேளையில தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நம்ம வாசிப்போம். அப்போ இந்த ஆகாரத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையில இந்த முக்கியமான நபர்கள் உள்ளே வருவார்கள். இந்த தானியேலை குறித்து நாம் பார்க்கிற வேளையில தானியேலும் கூட யூதேயா தேசத்திலிருந்து சிறை கைதிகளாக அடிமைகளாக பாபிலோன் தேசத்துக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்க தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல ராஜா அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டு அந்த தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் அதுல